இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே சாத்தான் பயப்படும் 5 காரியங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். உங்களை என்னையும் பார்த்து சாத்தான் பயப்படும் 5 காரியம். முதலாவது காரியம், சாத்தான் உங்கள் மனதை வாசிக்க முடியாது. பிசாசானவன் உங்கள் மனதை வாசிக்க முடியாது. உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர் கர்த்தர் மாத்திரமே. இரண்டாவது காரியம், உங்கள் ரகசியங்களை யாரிடமும் சொல்லாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் யாரிடத்திலும் சொல்லாமல் ரகசியமாய் வையுங்கள். மூன்றாவது காரியம், சாத்தான் உங்களை பாவம் செய்ய கட்டாயப்படுத்த முடியாது. நான் பிசாசானவனால் ஏவி பாவம் செய்தேன் என்று சொல்ல முடியாது. அவனவன் சுய இச்சையினாலே சிக்கின்றவனாக இருக்கிறான். நான்காவது காரியம், தேவன் உங்களை நேசிப்பதை பிசாசானவனால் தடுக்க முடியாது. தேவன் உங்களை எப்போதும் நேசிக்கிறவராக இருக்கிறார். ஐந்தாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கு, தொடர்ந்து ஜெபிக்கிற மனிதனை பார்த்து சாத்தான் பயப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கையில் நுழைவதற்கு அவன் மிகவும் போராடுகிறவனாக இருக்கிறான். முதலாவது காரியம், நாம் தேவனிடத்தில் நேசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். உங்களை பார்த்து பிசாசனவன் பயந்து நடுங்குகிறவனாக இருக்கிறான். அதனால் நீங்கள் தொடர்ந்து முன்னேறுங்கள், ஜெபியுங்கள், கர்த்தரிடத்தில் நேரத்தை செலவிடுங்கள். காட் பிளஸ் யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிறருக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகம் செய்து வையுங்கள். ஆமென்.